ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கூத்தாண்டூர் தேர் தான் பார்க்க போயிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு விஷயம் பார்க்குறோன்னா ஏன் எதுக்குன்னு துருவி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்படி தான் நான் என் பாட்டிக்கிட்ட இந்த தேரை பற்றி கேட்டிருந்தேன். அப்போ என் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, மகாபாரத போரில் வந்து சம்மந்தப்பட்ட கதை இது அப்படின்னு சொன்னாங்க. மகாபாரத போர் 18 நாள் நடந்தது, அதில் ஒரு நாள் இதுவும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த சண்டை தான் மகாபாரத போர். பஞ்ச பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்தவர் தான் அரவான். இவங்க வந்து சாமுத்திரிகா லட்சணம் வந்து உடையவங்க. சாமுத்திரிகா லட்சணம் வந்து கிருஷ்ணருக்கும் அரவானுக்கும் தான் இருந்தது அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு தேரோட்டியாகவும் அதே மாதிரி நிறைய ஆலோசனை சொல்றதுக்கும் இருந்தார். அதனால அவரால் நேரடியாக இந்த போரில் கலந்துக்க முடியாது. அதனால தான் அரவான் கிட்ட போய் உதவி கேட்பாங்க. அதாவது நம்ம கூத்தாண்டவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. அதுக்காக அவரும் ஒத்துக்குவார். அப்போ அவர் கேட்பாராமா, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்ட்டு. அதனால கிருஷ்ணரே மோகினியாக மாறி அரவானை வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். ஒரு நாள் மட்டும் அவங்களோட வாழ்வாங்க போல இருக்கு. அந்த கதை தான் வந்து ஆண்கள் வந்து தாலி கட்டி அந்த தாலியை ஒரு நாளில் வந்து கழட்டி போட்டுட்டு அந்த மாதிரி சாங்கியெல்லாம் பண்ணுறாங்க இல்லை, அதுதான் முன்னாடி நடந்த அந்த கதைக்கான சாங்கியமாக இப்போ பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து அவர் அந்த சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய பலம் வேணும் அப்படின்ட்டு காளி அம்மாக்கு, அதாவது காளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணி அவரோட உடம்புல இருந்த சதையெல்லாமே கட் பண்ணி தூக்கி போடுவாராமா. அதை வந்து காளி சாப்பிட்டுட்டு நிறைய அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சதையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அவர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வைக்கோல் வந்து அவரோட உடம்புல சுற்றிக்கிட்டு அப்புறம் தான் அவர் போருக்கே போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த போர்லேயுமே அவர் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பஞ்ச பாண்டவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கௌரவர்கள் நிறைய பேர் வந்து அழிச்சாங்களாமா. இதுதான் இந்த கதை. கடைசி போரோட முடிவில் வந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அதாவது அரவான் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுதான் இந்த கூத்தாண்டவர் தேர் எடுக்கிறதுக்கான கதை. பர்டிகுலராக சித்திரை மாதம் வந்து இந்த தேர் வந்து கண்டிப்பாக எல்லா வருஷமும் கூத்தாண்டவர் கோவிலில் பண்ணுவாங்க. இப்போ எங்கே போய் அது இது பண்ணுவாங்க, சாப்பாடு அறையுது. அங்கே போனோடனே இன்னும் கொஞ்ச தூரம் போனோடனே சாப்பாடு அது என்ன பண்ணுவாங்க, உதிரை சோறுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாடு. ஆமாம், உதிரை சோறுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து படைச்சிட்டு கொண்டு வந்து அவரோட முகத்தில் அடிப்பாங்க. அடிச்சதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு மூடிடுவாங்க. மூடிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த மறுபடியும் படைச்சி குழந்தை அதுக்கு கொடுப்பாங்க. குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டா குழந்தை இருக்கும். அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டா குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த உதிரை சோறு இருக்குல்ல, அது வந்து அவரோட முகத்தில் அடிச்சுட்டு படைப்பாங்க. படைச்சிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது காசு கொடுத்தா அவனுக்கு ஃப்ரீயாக வந்து வாங்கக்கூடாது. வாங்கிட்டு தலையில் தண்ணி ஊற்றிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்களுக்கு நான் தான் அந்த சாப்பாடு வந்து போட்டு விட்டேன். அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. இப்போ 2 பையன் இருக்காங்க தெரியுமா. இப்போவும்
திரும்ப என் பேரை அவங்க சொல்லி ஞாபகப்படுத்தி கேட்பாங்க. சிரிக்கக்கூடாது, உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு நிறைய பேர் குழந்தை இருந்திருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நானே ஒருத்தவங்களுக்கு என் கையில் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது புண்ணியம் தானே. இன்றைக்கும் அவங்க வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க, என்னை பற்றி விசாரிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதுதான் பண்ணுவாங்க, நம்ம போய் பார்க்கலாம். அந்த உதிரை சாப்பாடு அடிக்கிறதுலாம் பண்ணுவாங்க. கிளிநூர்லனா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம். நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று இங்கே ஃப்ரீயாக பார்க்க முடியுது, அங்கே பார்க்க முடியாது. கூட்டம் நிறையா இருக்கும். இங்கே கூட்டம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்க முடியுது, ஈஸியாக இருக்குது. என்ன ஒன்று சாமி வரும்போதே பார்க்கலாம், கோயிலேருந்து இழுக்கும் போதே பார்க்கலாம், தேரடியிலேருந்து அப்படின்னு நினச்சேன். நாங்கள் வரதுக்குள்ளே சாமி இங்கே கிட்டே வந்துட்டு, இது வந்து அழுக்கலான்னு சொல்லுவாங்க, அதுக்கிட்டே வந்துட்டு. சரி, இது வரைக்கும் அது பார்க்க முடிஞ்சது. இன்னும் லேட்டாக இருந்ததுன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். போய் பார்க்கலாம். அந்த சாப்பாடு அடிக்கலாம் போடுவாங்க, அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. ஐடி கார்டு வீட்டில் வச்சுருந்தேனே, நீ வந்துதா? அங்கே போய் எடுக்கல, ஒருத்தர் காலைக்கு போயிருந்தேன். காலேஜ் இந்த பாத்திரத்தில் கொண்டு போகிறதாங்க உதிரை சோறு. இந்த சாப்பாடை கொண்டு போய் தான் இப்போ கூத்தாண்டவரோட முகத்தில் வந்து அடிப்பாங்க. அடித்ததுக்கப்புறம் முகத்தை வந்து மூடிடுவாங்க, திரை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த சரசை மட்டும் கழட்டி கோயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுவே எங்கள் அம்மா ஊரில் வந்து சட்டியில் பண்ணுவாங்க, மண் சட்டியில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு அதை கொண்டு வந்து தான் அடிப்பாங்க. கிளிநூரில் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டிக்கு கிளிநூரில் கோவில் கட்டுறாங்க, அம்மா ஊரில் வந்து கோவில் கட்டுறாங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் திருவிழா கிடையாது. அதனால் நான் வந்து பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தேன். கிளிநூருக்கு பக்கத்து ஊர். எல்லா வருஷமும் தேருக்கு வந்து கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். சில பேருக்கு வந்து ஒவ்வொரு திருவிழா பிடிக்கும். என் சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு திருவிழா வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தேர் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். சாப்பாடு அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா ஒரு துண்டு வச்சு மூடிடுவாங்க. இந்த மாதிரி சிகப்பு துணி வச்சு முகத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூத்தாண்டவர் வந்து இறந்ததா கணக்கு. போருக்கு போயிருப்பார், இந்த போரில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. 14 நாளுக்கு அப்புறம் காரியம் பண்ணுவாங்க, அதெல்லாமே வந்து கோவிலில் பண்ணுவாங்க. அது இந்த சிரசை எங்கே தான் விட்டுட்டு போவாங்க. ஆனால் இப்போ சிரசு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கழட்டி கொண்டு போய் இப்போலாம் கோவிலில் வச்சிடுறாங்க. மற்றபடிக்கு இந்த தேர் இங்கே தான் நிற்கும். 14 நாளுக்கு அப்புறம் தேர் வந்து கோவிலில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. இந்த பூ மாலையெல்லாம் இப்போ தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வந்து வாசல் படியில் கட்டி தொங்க விடலாம். வண்டியிலையும் வந்து கட்டுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த பூவெல்லாம் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. இந்த பூவை எல்லா வருஷமும் நாங்களும் கொண்டு வருவோம். கொண்டு வந்து வீட்டு வாசலில் கட்டுவோம். அதுக்கப்புறம் வண்டியில் கொஞ்சம் வந்து கட்டுவோம். மீதி பூ வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம காசு வைக்கிறோம்ல பீரோ, அந்த மாதிரி இடத்துல நான் வந்து வைப்பேன். அப்படியே வருங்க, இங்க டூப்ளிகேட் வேற பேப்பர் பூ, பேப்பர் பூ இதை எடுத்துட்டு வந்துக்குது. இதை வச்சு என்ன பண்ணிருக்கேன், கட்டி விடு அவராது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். வாங்க
பிளாஸ்டிக் போடுறது அசிங்கமாக போச்சுண்ணா. டே இந்த பூக்கு பதில் இந்த பூவா அப்போ கூட மரம் பூ வரும் நார் எப்பா வெறும் நாருக்கு எந்த பூவா கூத்தாண்டவரோட முகத்தை அந்த துணி வச்சு மறைச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறமா கூத்தாண்டவருக்கு யாரெல்லாம் தாலி கட்டிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வலையெல்லாம் உடச்சிட்டு கழுத்தில் வந்து மாலை மாதிரி பூ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கற்பூரம் ஏற்றி சுவாமி வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. இது எப்படி கணக்குன்னா டெத்து வீட்டுக்கு வந்து போயிட்டு போகிற மாதிரி தான், ஒரு டெத்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் கணக்கு. அதனால தலையில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு தான் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும். கோயிலுக்கு போனாலும் அப்படி தான் போகணும். சில பேர் வந்து தலையில் குளிச்சுட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. நான் இந்த வாட்டி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து நேராக கோயிலுக்கு வரலாம். அழுகலம் போய் சாமிலாம் பார்த்துட்டு தான் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த குளத்தில் இறங்கி தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த கோயில் வந்து திரௌபதி அம்மன் கோயிலுங்க. இந்த கோவில் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு, திறந்து வச்சில்ல. ஏன்னா இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லாம் அங்கே வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ கோவிலில் பூசாரி இல்லை. இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு தான் போகணும். கோவில் வந்து சூப்பராக இருக்குங்க. சின்ன வயசில் வந்தது அப்பா கூட, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கிறேன். ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இதுக்கப்புறம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு திருவிழா கடையெல்லாம் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பலாங்க. நம்ம 4 பேர் வந்து எடுப்பாங்க, உட்காந்து எடுப்பாங்க, உட்காந்து எடுப்பாங்க. ஆள் வடிக்கிற உட்காந்து லைன் போடுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சடல் சுற்றலான்னு சொல்லி ஆசையாக போனால் அங்கே யாருமே இல்லைங்க. நாங்களும் ரொம்ப நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்து யாரும் வரமா தெரியல. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்க, காலால் சுற்றி சும்மா விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து காலாலே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். யாருமே அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வரல. அப்படிங்கும் போது எல்லாருமா சேர்ந்து காலாலே சுற்றி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஆசைக்கு சடல் வந்து காலாலே உட்காந்து தலை சுற்றியாச்சு. விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற அவளு கடலை கல்கண்டு விற்பனை செய்யறோம். பேரிச்சம்பழம் விற்பனை செய்யறோம். அவள் வாங்க வாங்க சார் வாங்க. ஈரான் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இனிப்பான பேரிச்சம்பழம், குறைஞ்ச விலை, கம்மி விலை. வாகனத்து நட்சத்திர திருவிழாவுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் பலாப்பழம் வாங்காமல் போக மாட்டேன். பலாப்பழம் வாங்கிட்டு தான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம். இந்த வாட்டி பழமாக வாங்க முடியலங்க, சொல்ல தான் வாங்க முடிஞ்சுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்பவுமே சரசை கட்டி கோவில் கொண்டு போயிடுவாங்கன்னு, அந்த மாதிரி தான் கட்டி கோவில் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பலாசோலை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவே 50 ரூபாமா. அப்புறம் எங்கே நம்ம பழம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இது பலாசோலை வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். மணி 8 ஆகிடுது. இதுக்கப்புறம் நான் போய் தான் சமைக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.